கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இன்றைய பரலோகத்தின் மன்னா என்கிற நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் நாங்கள் வரவேற்கிறோம். இன்றைய தினத்திலே வாழ்க்கையில் எப்படி முன்னேறுவது என்பதை குறித்து உங்கள் மத்தியில் சொல்ல விரும்புகிறேன். அதற்கு ஆதாரமாக எரேமியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கிறேன். என் வாக்குக்கு செவி கொடுங்கள், அப்பொழுது நான் உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். நான் உங்களுக்கு கற்பிக்கும் எல்லா வழியிலும் நீங்கள் உங்களுக்கு நன்மை உண்டாகும்படிக்கு நடவுங்கள் என்கிற விசேஷத்தையே அவர்களுக்கு சொல்லி கட்டளையிட்டேன். கவனிங்கள், இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் சொன்னார், நீங்கள் பலிகளை செலுத்துங்கள், பண்டிகைகளை கொண்டாடுங்கள், ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலாக என் வாக்குக்கு செவி கொடுங்கள் என்று சொன்னார். ஆனால் இஸ்ரவேல் மக்கள் என்ன செய்தார்கள்? அவர்கள் பலிகளை செலுத்தினார்கள், பண்டிகைகளை கொண்டாடினார்கள். ஆனால் தேவன் அனுப்பின தீர்க்கதரிசிகள் ஊழியக்காரர்களையும் அவருடைய வார்த்தைகளை நம்பாமல் ஏற்றுக்கொள்ளாமல் போனார்கள். ஆகவே வேதம் சொல்லுகிறது, அவர்கள் முன்னிட்டு அல்ல பின்னிட்டே போனார்கள் என்று 24வது வசனத்திலே வாசிக்கிறோம். அருமையான சகோதரனே, இன்றைக்கு நான் ஒரு காரியத்தை சொல்லட்டும். வாழ்க்கையிலே, நம்முடைய வாழ்க்கையிலே ஏன் முன்னேற்றம் இல்லை? வேதம் தெளிவாக போதிக்கிறது. தேவன் நம்மிடத்திற்கு அனுப்பின ஊழியர்களையும் அவர்கள் வாயிலிருந்து புறப்படுகிற தேவனுடைய பரிசுத்தாவினுடைய வார்த்தையை நான் நம்பணும். நம்பி நாம் கீழ்ப்படிந்து நடக்கும்போது நிச்சயமாய் முன்னேற்றமில்லாத எல்லா பகுதியும் முன்னேற்றமடைய ஆரம்பிக்கும். இன்றைக்கு நான் சொல்லட்டும், வேதத்தை கேளுங்கள், ஆலயத்துக்கு தவறாது செல்லுங்கள், தேவனை ஆராதனை செய்யுங்கள், வசனத்தை கேட்டு விசுவாசம் வைத்து கீழ்ப்படிந்து நடங்கள். வசனத்துக்கு கீழ்ப்படிய 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 நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையிலே முன்னேற்றம் உண்டாகும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. வேதம் என்ன சொல்லுகிறது? உன்னை என் கட்டளைகளுக்கு நீ கீழ்ப்படிந்து நடப்பாயானால் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவேன், உன்னை கீழாக்காமல் மேலாக்குவேன் என்று சொன்னார். ஆகவே வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடங்கள். நிச்சயமாய் இந்த மாதத்திலே, இந்த வாரத்திலே, இந்த நாளிலே நீங்கள் முன்னேற்றத்தை காண்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பரலோக பிதாவே, இயேசு நாமத்தில் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இவளை ஆசீர்வதியும். வேதத்தை கேட்டு வேதத்துக்கு கீழ்ப்படிந்து நடந்து வாழ்க்கையில் முன்னேறி செல்ல உம்முடைய கிருபையும் உம்முடைய ஆசீர்வாதமும் அவர்களோடு கூட இருப்பதாக. இயேசு நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.